உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 27/9/2025 கரூர் தேர்தல் பிரச்சார கூட்டம். நடிகர் விஜய், அரசியல்வாதி விஜய் அவர்கள் மதியம் 12:45 வருவதாக அறிவிப்பு செய்துவிட்டு ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். இரவு 6:45 தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தார், வெளிசாமி இடத்திற்கு. அதனால் ஏற்பட்ட இட நெருக்கடியின் காரணமாக அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஜனங்கள் கூடிய கூட்டத்தில் உள்ள இடைநெருக்கடியின் காரணமாக அன்று 41 பேர் மரணமடைந்தார்கள். இந்த செய்தியை இரவு 9:30 கேள்விப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரவே புறப்பட்டு வந்து சேர்ந்தார்கள். கரூருடன் சேர்ந்து மரணமடைந்துள்ள உறவினர்களையும் காயமடைந்தவர்களும் பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு சென்று விட்டார். அதே போன்று அந்த இரவே கேள்விப்பட்டு துபாய்க்கு சென்று அங்கே இருந்த தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி கரூர் வந்து இறந்தவரின் உறவினர்களையும் காயமடைந்தவர்களையும் பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு உடனே துபாய் சென்று விட்டார். துபாய்க்கு எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயணம் சென்றார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவநாயக கர்த்தர் கடவுள். கடவுள் என்பவர் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவன் அவர் தான். கிறிஸ்தவனுங்கிற யெகோவாவின் நாமம் கொண்ட தேவனை கர்த்தரே, இயேசு கூப்பிடுற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் உதயநிதி அவர்களின் துபாய் பயணத்தை பற்றி என்னிடம் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 30/9/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். அந்நிய தேசம் சென்றிருக்கிறார். இத்தேசத்தின் ஜனங்கள் அறியார்கள் அவனது கிரியைகளை. நான் அறிவேன். சுய நலத்திற்காகவே அத்தேசம் சென்றிருக்கிறார். சுய இன்பத்திற்காகவே தேசம் சென்றிருக்கிறார். மரணம் அவனோடு, மரணம் அவனோடு, மரணம் அவனோடு. உதயநிதி ஸ்டாலின் மரணம் உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. இதன் அர்த்தம் என்னவென்றால், அந்நிய தேசம் சென்றிருக்கிறான். யாரு? அந்நிய தேசம் துபாய்க்கு உதயநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார். இத்தேச ஜனங்கள் அறியார்கள் அவனது கிரியைகளை. தமிழக மக்கள் தெரியாது அவர் துபாயில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டார் என்பது தமிழக மக்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் அறிவேன், கடவுள் அறிவார். அவர் மேலிருந்து பார்க்கிறாரு. பரமண்டலத்திலிருந்து அங்கிருந்து துபாயும் பார்க்கலாம், இங்கே சென்னையும் பார்க்கலாம், கரூரையும் பார்க்கலாம். ஆனால் தமிழக மக்கள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கார் என்பது தமிழக மக்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் மேலும் பார்க்கணும் தெரியும். நான் அறிவேன். சுயநலத்திற்காகவே தேசம் சென்றிருக்கிறார். சுயநலம்னா அவருடைய சுயநலம், தமிழக மக்கள் நலனுக்காக கிடையாது. தமிழக மக்கள் நலனுக்காக நிச்சயம் போகலை. அவர் சுயநலம் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை முதலீடு செய்ய இருக்கலாம், என்னவென்று எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் குற்றம் சொல்லக்கூடாது. அவருடைய தமிழகத்தின் நலனுக்காக அல்ல. அவர்களுடைய சொல்றேன். அவர் என்ன செஞ்சான்னு சொல்ல மாட்டேன். சொல்லுவாங்க 5000 கோடி முதலீடு செஞ்சாங்க, 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு சொல்ல. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. நம்ம நேரம் பார்த்ததுன்னு சொல்லணும். என் பிதா என் தேவனாய் கர்த்த கடவுள் எங்களுக்கு என்ன சொல்ல நான் சுயநலத்திற்காகவே அத்தேசம் சென்றிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சுயநலத்திற்காகவே துபாய் சென்றிருக்கிறார். கடவுள் வார்த்தை அர்த்தம் சொல்லிட்டேன் நான். இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. சுய இன்பத்திற்காகவே அத்தேசம் சென்றிருக்கிறான். கடவுள் வார்த்தை நான் சொல்லல. அவருடைய சுய இன்பம், நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், சுய இன்பம், சுய நலங்கிறவரை சுய இன்பம் வர சுய இன்பத்திற்காகவே அத்தேசம் சென்றிருக்கிறார். எனக்கு என்பது எனக்கு தெரியாது. அதை சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். மரணம் அவனோடு, மரணம் அவனோடு, மரணம் அவனோடு. ஏற்கனவே 2023 சொல்லிட்டு இருக்கேன் நான். உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்க போறதை குறித்து என் தேவனாய கர்த்த கடவுள் திக்கத்தை கூறி வருகிறார். எப்போது என்றுதான் எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அதான் துபாய் போயிருக்காரு. மரணம் அவரோடு, துபாயில் மரணம் அவரோடு கூட இருக்குது. எந்த நேரம் மரணம் வரலாம். அதான் நான் இருக்கணும். இப்போ பல எபிசோட் போட்டிருக்கேன். தயவுசெய்து துர்காசன் அவர்களே நீங்கள் பாருங்க, முகாசன் அவர்கள் நீங்கள் பாருங்க. பார்த்து உங்களுக்கு ஏதாவது உதயநிதி காப்பாற்றுன்னு நினைச்சிங்கன்னா மேல உள்ள கடவுளை கும்பிடுங்க, அவர் வேண்டுங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. உங்களுக்கு சொல்றேன் நான். உதயநிதி ஸ்டாலின் மரணத்திலிருந்து காப்பாற்றணும்னா கடவுளை வேண்டுங்கள்.
உதயநிதி ஸ்டாலின் மரணம் உறுதியானது. இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. உதயநிதி ஸ்டாலினை பற்றி பல எபிசோட்ல போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கூட பாருங்க, பொறுமையா பாருங்க. ஆரம்பத்துலேருந்து போட்டிருக்கேன் நான். 2023 8ஆம் மாதம் போட்டிருக்கேன் நான். கடவுளை மறந்து கொடுத்து இன்னும் பேசிக்கொண்டு இருக்கேன். எப்போ மரணம் கொடுக்க போகிறேன் எனக்கு தெரியாது. 2 மாதம் முடிஞ்சு போச்சு, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. மரணம் கொடுக்கப்படலை. மரணம் இருக்கிறது. துபாய் பிறக்க மரணம் அவனோடு மரணம் இருக்குது. எப்போ கொடுப்பான்னு தெரியாது. அதனால் தயவுசெய்து முக ஸ்டாலின் அவர்களே இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது கடவுளின் வார்த்தை. நிறைய நிறைவேறுகிறது. ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்து கூறினார், நிறைவேறியது. பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது பதவியை ராஜினாமா பண்ணுவார், உடனே ராஜினாமா பண்ணுவார்னு சொன்னார். 2 மாதம் ரிசைன் பண்ணார். சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டார், சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார், சிறைக்கு அனுப்பினார். எடப்பாடி பழனிசாமி 2021 தோற்றுவார்னு சொன்னார், தோற்றாரு. 2021 அடுத்த முதலமைச்சர் 2020 முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்பதை 2017 கடவுள் சொல்லிவிட்டார். நிறைய சொல்லியிருக்கிறாரு. நாராயண பேர் சொல்லியிருக்கிறாரு, ஜோபன் பேர் சொல்லியிருக்கிறாரு, கருணாஸ் பேர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் மாமனிதன் இம்மாற்று ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். அத்தனை எபிசோட் போட்டிருக்கேன் பாருங்க. அதே போலதான் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்தும் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் 27/8/2023 சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் ஒரு தனி எபிசோடில் போட்டுக்கிறேன். பாருங்க ஜனங்களே, தயவுசெய்து மாமனிதன் இம்மாற்றோடு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், உலக ஜனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அமைத்து பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.